മരുമകൾ എന്ത് ചെയ്താലും അമ്മായിയമ്മയ്ക്ക് കുറ്റം പറയാൻ മാത്രമേ നേരമുള്ളൂ എന്ന് പറയും പോലെ പിണറായി സർക്കാർ എന്ത് ചെയ്താലും കുറ്റം പറയാനും മാത്രമല്ല സംരംഭങ്ങൾ മുടക്കാൻ ഏതറ്റം വരെ പോകാനും പ്രതിപക്ഷ നേതാവിനും കൂട്ടർക്കും ഏതൊരു ഉളുപ്പുമില്ല. 72 വയസ്സ് പ്രായമുള്ള ആരിഫ് ഖാനെ വഴിയിൽ തടഞ്ഞാൽ ആ പാവം വയസ്സായ സുഖമില്ലാത്ത മനുഷ്യനെ വഴിയിൽ തടഞ്ഞു എന്ന് പറയാൻ നമ്മുടെ പ്രതിപക്ഷ നേതാവിനറിയാം. 78 വയസ്സുള്ള നമ്മുടെ മുഖ്യനെ വഴിയിൽ തടയാനും ഷൂ എറിയാനും സ്വന്തം അണികളെ കയറൂരി വിട്ടിരിക്കുന്ന വി ഡി സതീശൻ ഇത് കേരളത്തിലെ മാത്രം വേറിട്ട കാഴ്ചയാണ്. ചരിത്രത്തിൽ ഇടം പിടിച്ച് കേരളത്തിന്റെ ഡൽഹിയിലെ ഐതിഹാസിക സമരത്തിന് MK സ്റ്റാലിൻ, അരവിന്ദ് കെജ്രിവാൾ, ഭഗവന്ത് മാൻ, ഫാറൂഖ് അബ്ദുള്ള, DK ശിവകുമാർ, മല്ലികാർജുന ഖാർഗെ, കപിൽ സിബൽ പരസ്യ പിന്തുണയുമായി രംഗത്ത് വന്നു. വലയിട്ടരിച്ചിട്ടും കേരള സർക്കാരിനെ മാത്രം എങ്ങും കാണാനില്ല. അദ്ദേഹത്തിന്റെ ഹൈക്കമാൻഡിന് എന്തെങ്കിലും മാറ്റം വന്നു എന്നാണ് എൻ്റെ സംശയം. ഇന്ന് കേരളത്തിലെ കോൺഗ്രസിലെ നേതാക്കൾ മാളത്തിൽ നിന്ന് വെളിയിലോട്ട് തലയിട്ട് നോക്കാൻ തുടങ്ങിയിട്ടുണ്ട്. ഡൽഹിയിലെ സമരത്തിന് ഐക്യദാർഢ്യം പ്രഖ്യാപിച്ച് മുതിർന്ന കോൺഗ്രസ് നേതാവ് MM ഹസൻ ഇന്ന് രംഗത്തെത്തിയിട്ടുണ്ട്. ആദ്യത്തെ 5 വർഷത്തെ ഭരണത്തെ സഹിച്ചു. വീണ്ടും തലയിൽ ഇടുത്തി വീണതുപോലെ തുടർ ഭരണം. പിന്നെ എന്ത് ചെയ്യും മല്ലയ്യ? സമനില ആകെ തെറ്റി. എന്ത് ചെയ്യണമെന്ന് പോലും അറിയാത്ത അവസ്ഥ. പിന്നല്ലേ ഒരു ഹൈക്കമാൻഡും ഐക്യദാർഢ്യവും. വീണ്ടും അവരുടെ മൂടും താങ്ങി നടന്നാൽ വീണ്ടും കട്ടപ്പുറത്ത് കയറാൻ കേരളത്തിലെ കോൺഗ്രസ് നേതാക്കൾ ഒരുക്കമേയല്ല. വി ഡി സതീശന്റെ ബുദ്ധിയും നാവും സംഘപരിവാറിന് വേണ്ടി പണിയെടുക്കുമ്പോൾ ഇന്ത്യയുടെ നാനാഭാഗത്തു നിന്ന് കേരളത്തിന് വേണ്ടി ശബ്ദിക്കാൻ വ്യക്തികൾ മുന്നോട്ട് വരുന്ന കാഴ്ചയാണ് നാം കണ്ടത്. ഇതാ തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി MK സ്റ്റാലിൻ ഡൽഹിയിലെ സമര പോർമുഖത്തിൽ പങ്കെടുക്കാൻ കഴിയാത്തതിനുള്ള വിഷമവും സമരജോലയ്ക്കുള്ള അകൈതവമായ പിന്തുണയും അറിയിച്ചുകൊണ്ടുള്ള അദ്ദേഹത്തിന്റെ സന്ദേശം നമുക്കതൊന്ന് കണ്ടു നോക്കാം. வணக்கம். கேரள மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் சகாவு பினராயி விஜயன் அவர்களே, CPIM பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, பிரியப்பட்ட கேரள மக்களின் பிரதிநிதிகளே, திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் என்னுடைய வணக்கம். இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க சகாவு பினராயி விஜயன் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நான் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஸ்பெயின் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு நேற்று தான் தாயகம் திரும்பினேன். அதன் காரணமாக என்னால் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க முடியல. எங்களோட கட்சி சார்பாக மாண்புமிகு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் MPக்களை அனுப்பினேன். கேரளத்திலிருந்து மக்கள் பணியாற்ற வேண்டிய உங்களை டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்த வச்ச மிக மோசமான அரசியல் சூழலை நினைச்சு வருத்தப்படுறேன். நேற்று கர்நாடக மாநில முதலமைச்சர் மாண்புமிகு சீதாராமையா அவர்களும் டெல்லிக்கு வந்து போராட்டம் நடத்தியிருக்காரு. இன்று திமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் போராட்டம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிதி பகிர்வில் தங்களோட மாநிலத்துக்கு பாரபட்சம் காட்டப்படுறதுக்கு எதிராக எல்லா மாநிலங்களும் போராட்டம் நடத்துகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமான ஒன்றிய பாஜக அரசு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் கலைஞர்கிட்ட ஒரு கருத்தை சொன்னார். தமிழ்நாட்டின் கோரிக்கைக்காக நீங்கள் ஒரு முறை கூட டெல்லிக்கு வர தேவையில்லை, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன், தமிழ்நாட்டில் இருந்தபடியே சொன்னா போதும், நிறைவேற்றி தருவேன்னு சொன்னார். மாநிலங்களை மதிக்கிற மாநில மக்களையும் மதிக்கிறவங்களா முந்தைய பிரதமர்கள் இருந்தாங்க. ஆனால் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளை போல நினைக்கிறார். மாநிலங்கள் இருப்பதோ மாநிலங்களுக்கு முதலமைச்சர்கள் இருப்பதோ அவருக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்து அதன் பிறகு பிரதமரானவர் அவர். ஆனால் பிரதமரானதும் அவர் செஞ்ச முதல் செயல் மாநிலங்களோட உரிமையை பறிச்சது தான். நிதி உரிமையை பறிச்சார், கல்வி உரிமையை பறிச்சார், மொழி உரிமையை பறிச்சார், சட்ட உரிமையை பறிச்சார். மாநிலங்களின் நிதி உரிமையை பறிக்கிறது ஆக்சிஜனை நிறுத்துறதுக்கு சமம். அதைத்தான் பாஜக அரசு செஞ்சிட்டு வருது. இது ஏதோ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு பாஜக முதலமைச்சர்கள் நினைக்க வேண்டாம். நாளை உங்கள் மாநிலங்களுக்கும் இதே கதிதான்னு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். பாஜக அரசின் இந்த எதேச்ச அதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உறுதியோட போராடி வருது. அதே பாணியில் கேரள முதலமைச்சர் காம்ரேட் பினராயி விஜயன் அவர்களும் போராடி வரார். GST வரி விதிப்புக்கு பிறகு மாபெரும் நிதி நெருக்கடி பெயரிடல எல்லா மாநில அரசுகளும் சந்திக்கிறோம். அனைத்து மாநில அரசுகளையும்
ஒன்றிணைச்சு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இந்த நிதி நெருக்கடியை நீக்கிற வகையில் செயல்படணும். ஆனால் அப்படி செயல்படலை. மாநிலங்கள் வளர்ச்சி பணிகளுக்காக கடன் வாங்குறதுக்கு கூட தடையை ஏற்படுத்துகிறாங்க. மாநிலங்களோட பொது செலவினங்களுக்கு நிதி அளிக்கிறதுக்கான பொது கடன் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில சட்டமன்றத்தின் தனிப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறது மாநில அரசுகள் தான். மாநில அரசுகிட்ட தான் எல்லா அன்றாட தேவைகளையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பாஜக அரசு முட்டுக்கட்ட போடுது. இதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாகணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் நம்மோட ஒற்றுமையின் மூலமாக இந்திய அரசை கைப்பற்றி பாசிச பாஜகவிற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். அனைத்து மாநிலங்களையும் மதிக்கும் சமமாக நடத்தும் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம். காம்ரேட் பினராயி விஜயன் அவர்களுக்கும் கேரள அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணம் விரைவில் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.